நேர்மை, ஹானஸ்ட், கரெக்ட் ஆஃபீஸருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஆட்சி தான். அவங்களுக்கு கவர்மெண்ட் தான், அவங்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக அவங்க போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை இன்று தமிழ்நாட்டில் எடுத்திருக்கவர் தான் அஸ்ராக்கர். ஓகே. தருமபுரியில் கணவரை ஒரு பெண் கொலை செய்கிறாங்க. அதை விசாரிக்க போகிறாரு. விசாரித்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த அந்த இறந்து போன நபர் தன்னுடைய மகள்கிட்டயே தவறாக நடக்க முயற்சி பண்ணதின் காரணமாக அந்த குழந்தையின் தாயார் வந்து கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரை கொலை பண்ணிட்டாங்க. கணவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ண உடனே அவங்கள கூப்பிட்டு எதுக்கு பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இல்லை என்னுடைய குழந்தை, அவருக்கும் பொண்ணு தான், இந்த பொண்ணு குழந்தைய இந்த மாதிரி அவர் தவறு பண்ணிட்டாரு, அதனால அவரை கொண்டுட்டேன்னும் போது இது ஒரு பெரிய விசாரணை நடத்தி, அதாவது ஐபிசி 100 அப்படின்ற ஒரு பிரிவின் கீழே அவங்கள விடுதலை செய்கிறார். இதில் வந்து ஒரு பெரிய பேரை அவருக்கு கிடச்சிச்சு. ஓகே, எஃப்ஐஆர் போகல, கோர்ட்டுக்கு போல, அவராகவே விடுதலை பண்ணிடுறாரு. ஆமாம், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இதெல்லாம் நாளிதழ்கள்லையும் ஊடகங்கள்லேயும் வந்த செய்தி தான் நம்ம ஒரு அதிகாரியை பற்றி பேச முடியும். ஓகே, இவர் பேப்பரில் வந்ததை புக்கில் வந்து படித்தவர்னு சொல்ல முடியாது. ஏன்டா அஸ்ராக்காரக்கோட வாழ்க்கை வரலாறு நான் கதையாக மாற்றி எழுத முடியாது. அவருடைய கதையை பயோகிராஃபியை தான் நம்ம சொல்ல முடியும். நான் வந்து எழுத முடியாது, அவரை மாற்றி எழுத முடியாது. அதனால் இதெல்லாம் நடந்த சம்பவம்.